Welcome to this maths class. 6th standard, first chapter patterns in mathematicsல 1.5 patterns in shapes வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேசிக் பேட்டர்ன் வந்து மேத்தமெட்டிக்ஸில் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஷேப்ஸ். இப்போ இதுவரை நம்ம பேட்டர்ன்ஸ் இன் நம்பர்ஸ் வந்து லேர்ன் பண்ணோம். இப்போ பேட்டர்ன்ஸ் இன் ஷேப்ஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். இந்த ஷேப்ஸ் வந்து 1 டைமென்ஷனாக இருக்கலாம், 2 டைமென்ஷனாக இருக்கலாம், 3 டைமென்ஷனாக இருக்கலாம், இல்லை அதை விட அதிகமான டைமென்ஷன்ஸ் இருக்கலாம். இப்போ இந்த ஷேப்ஸோட பேட்டர்ன்ஸை பற்றி படிக்கிற பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்க்கு பேர் ஜாமெட்ரின்னு பேர். இந்த ஷேப் சீக்வன்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஷேப் பேட்டர்ன். இப்போ டேபிள் 3ல் வந்து முக்கியமான ஷேப் சீக்வன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு லைன் எடுத்துக்கிட்டோன்னா இது 1 டைமென்ஷன் ஷேப்பு. இதுக்கு வந்து லென்த் மட்டும்தான் இருக்கும், லென்த். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 2 டைமென்ஷன் ஷேப். அதுக்கு வந்து என்ன இருக்கும், லென்த், பிரெத் இருக்கும், பிரெத் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து க்யூப் வந்து 3 டைமென்ஷன் ஷேப். இதுக்கு வந்து லென்த், பிரெத் அண்ட் ஹைட். ரைட், 3 இருக்கும். இதுதான் 3 டைமென்ஷன் ஷேப், அதாவது க்யூப். டேபிள் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஷேப் சீக்வன்சஸ். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஷேப் சீக்வன்சஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரெகுலர் பாலிகன், நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் கிராஃப்ஸ், ஸ்டாக்ட் ஸ்கொயர்ஸ், ஸ்டாக்ட் ட்ரையாங்கிள்ஸ், கோட் ஸ்னோஃப்ளேக். இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் இட் அவுட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து can you recognize the pattern in each of the sequences in table 3? நம்ம வந்து பேட்டர்னை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரை அண்ட் ரீட்ரா ஈச் சீக்வன்ஸ் இன் டேபிள் 3 இன் யுவர் நோட் புக். உங்கள் நோட் புக்கில் வந்துட்டு டேபிள் 3ல் இருக்கிற ஒவ்வொரு சீக்வன்ஸும் நோட்டில் ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்க. கேன் யூ ட்ரா த நெக்ஸ்ட் ஷேப் இன் ஈச் சீக்வன்ஸ், ஒய் ஆர் ஒய் நாட்? இந்த சீக்வன்ஸில் இருக்க நெக்ஸ்ட் ஷேப்பை உங்களால் ட்ரா பண்ண முடியுமா? முடியலன்னா ஏன்? After each sequence, describe in your own words what is a rule or pattern for forming the shapes in the sequence. இப்போ நெக்ஸ்ட்டு ஷேப் வந்து மொதல் ஷேப்லேருந்து எப்படி வருதுங்கிற ரூல் அல்லது பேட்டர்னை வந்து உங்கள் ஓன் வேர்ட்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து பேட்டர்னை வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரெகுலர் பாலிகன். பாலிகன்னா என்ன? ஸ்ட்ரெயிட் லைனை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண ஒரு க்ளோஸ்டு ஷேப். இப்போ வந்து இந்த ஷேப் எடுத்துக்கோங்க, இது வந்து இட் இஸ் நாட் க்ளோஸ்டு. இப்போ சர்க்கிள் எடுத்துக்கலாம், இது வந்து க்ளோஸ்டு ஷேப் தான், ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன் சைட்ஸ் வந்து இல்லை. இதில் ரெகுலர் பாலிகன்ஸ்னால் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். பாலிகன்கிறது இப்போ ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, அது வந்து 3 கார்னர்ஸ் இருக்குது, 3 சைட்ஸ் இருக்குது. இந்த எல்லா லைன் செக்மெண்ட்டும் ஜாயின் ஆகி கிடைக்கிற ஒரு பாலிகன் தான் அது. அதுமாதிரி குவாடிலேட்டரில் வந்து 4 கார்னர்ஸ் இருக்குது, 4 சைட்ஸ் இருக்குது, அது ஒரு பாலிகன், 4 சைடட் பாலிகன். நெக்ஸ்ட் பென்டகன் 5 கார்னர்ஸ் இருக்குது, 5 சைட்ஸ் இருக்குது, இதுவும் ஒரு பாலிகன் தான். நெக்ஸ்ட் ஹெக்ஸகன் 6 கார்னர்ஸ் 6 சைட்ஸ், ஹெப்டகன் 7 கார்னர்ஸ் 7 சைட்ஸ், ஆக்டகன் 8 கார்னர்ஸ் 8 சைட்ஸ், nonagon 9 corners 9 sides, decagon 10 corners 10 sides. நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து ட்ரையாங்கிலேருந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் கார்னர்ஸும் ட்ரையாங்கில் வந்து 3 ஸ்டார்ட் ஆகி குவாட்ரிலேட்டரில் 4 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகி 10 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரூல் என்ன அப்படின்னா, ஈச் நியூ ஷேப் adds one more side and one more corner than the previous one. அப்போ நமக்கு ப்ரீவியஸ் ஒன்னை விட இந்த ஷேப் நெக்ஸ்ட் வர ஷேப் வந்து ஒரு கார்னரும் ஒரு சைடும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுதான் ரூல். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டெக்ககனுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ஷேப் என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ணலாம். ரெகுலர் பாலிகன்ஸில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷேப் என்ன வரும் அப்படின்னா 11 கார்னர்ஸ் அண்ட் 11 சைட்ஸ் வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். இது எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் வந்து
ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து 11 டாட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளை வந்து ரப் பண்ணிவிடுங்க. இப்போ டாட்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா, இந்த 11 டாட்ஸையும் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக நீங்கள் ஜாயின் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ 11 பாயிண்ட்ஸ் அண்ட் 11 சைட்ஸ் இருக்குது, 11 கார்னர்ஸ் அண்ட் 11 சைட்ஸ் இருக்குது. இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹென்டகன் சொல்லுவோம். என்னென்னா ஹென்டகன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ரிமெம்பர் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம 11 கன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே மாதிரி 12 கார்னர்ஸ் அண்ட் 12 சைட்ஸ் வந்து 12 கன் அண்ட் ஸோ ஆன். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் கிராஃப்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஷேப்பில் வந்து 2 கார்னர்ஸ் இருக்குது, 1 லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் K3யில் வந்துட்டு 3 கார்னர்ஸ் அண்ட் 3 லைன்ஸ். நெக்ஸ்ட் குவாட்ரிலேட்டரல் K4ல் வந்துட்டு 4 கார்னர்ஸ், லைன் எத்தனை இருக்குது, 1 2 3 4, this one 5 6. ஸோ 6 லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் K5ல் வந்து 5 கார்னர்ஸ் அண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் K6ல் 6 கார்னர்ஸ் இருக்குது. எத்தனை லைன் இருக்க சான்ஸ் இருக்குது? ஏன்னா இது எல்லாமே நம்பர்ஸ் எல்லாமே ட்ரையாங்குலர் நம்பர்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து 15 லைன்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷேப்பில் இருந்து ஒவ்வொரு நம்பராக இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 1 3 6 10 15 ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஃபஸ்ட்டு ஷேப்பில் வந்துட்டு 2 கார்னர் இருக்குது, ஒரு கார்னர் அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது. லைன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு ஷேப்லேயும் ஒவ்வொரு கார்னரும் மற்ற எல்லா கார்னரையும் கனெக்ட் ஆகிருக்குது. நீங்கள் ட்ரையாங்கிள் எடுத்தாலும் சரி, குவாட்ரிலேட்டர் எடுத்தாலும் சரி, K4 எடுத்தாலும் சரி, K5 எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு பாயிண்ட்டும் மீதி இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ரூல் என்ன அப்படின்னா எவ்ரி நியூ கார்னர் இஸ் கனெக்டட் டு ஆல் அதர் கார்னர்ஸ் பிஃபோர் இட். இப்போ ஒவ்வொரு நியூ கார்னர் நம்ம வந்து வரதும் அது எல்லா மீதி இருக்கிற முன்னாடி இருக்கிற ஷேப்பில் இருக்கிற எல்லா கார்னரோடையும் அது கனெக்ட் ஆகிருக்கு. கிராஃபில் வந்து நெக்ஸ்ட்டு ஷேப் K7 வந்து ட்ரா பண்ணணும். இதில் வந்து நமக்கு வந்து 1 லைன் இருக்குது, இங்கே வந்து 3 லைன்ஸ் இருக்குது, இங்கே வந்து 6 லைன்ஸ் இருக்குது, இங்கே 10 லைன்ஸ், இங்கே 15. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக 21 தான் வரும், 21 லைன்ஸ் வரும். இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து 7 கார்னர்ஸ் 21 லைன்ஸ் இருக்கும். கார்னர்ஸ் வந்து எத்தனை இருக்கும், 7 கார்னர்ஸ். ஸோ 7 கார்னர்ஸ் தான் நம்ம எப்போதும் போல் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இதில் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு 7 டாட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா சர்க்கிளை வந்து ரப் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற 7 டாட்ஸையும் ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்கேல் வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இதில் இருக்க பேட்டர்ன் என்னென்னா ஒவ்வொரு டாட்டும் மற்ற எல்லா டாட்ஸையும் அது கனெக்ட் ஆகிருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டாட் எடுத்துக்கலாம், இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் பாயிண்ட்டு இது அடுத்த பாயிண்ட்டோட கனெக்ட் ஆகுது, நெக்ஸ்ட்டு இது அடுத்த பாயிண்ட்டோட கனெக்ட் ஆகுது, நெக்ஸ்ட் இது வந்து அடுத்த பாயிண்ட்டோட கனெக்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், செகண்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து ஜாயின் ஆகிடுது. இப்போ தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். தேர்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணணும், நெக்ஸ்ட் இங்கே ஜாயின் பண்ணணும், நெக்ஸ்ட் இங்கே ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர்த் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி 3ல் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருந்து இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகணும், இது வந்து இது கனெக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 5th பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கணும், மற்ற எல்லா பாயிண்ட்ஸோடையும் இது கனெக்ட் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஓகே, ஸோ நமக்கு வந்து 7 கார்னர்ஸ் 21 லைன்ஸ் K7 வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஷேப்
stacked squares. இதில் ஃபஸ்ட்டு ஷேப் வந்து எத்தனை ஸ்கொயர் இருக்குது? ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. செகண்ட் ஷேப்பில் வந்துட்டு 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. தேர்ட் ஷேப்பில் வந்து 9 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஃபோர்த்து ஷேப்பில் வந்து 16 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஃபிஃப்த்து ஷேப்பில் வந்து 25 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்குது. இப்போ இது எந்த பேட்டர்னில் இருக்குது? 1x1, 2x2, 3x3, 4x4, 5x5 இந்த ஆர்டரில் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 1, 4, 9, 25, 36 ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆர்டரில் இருக்குது. அப்போ ரூல் என்ன அப்படின்னா, ஈச் பிக் ஸ்கொயர் கண்டைன்ஸ் ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இந்த ஆர்டர் 1x1, 2x2, 3x3, 4x4, 5x5 அண்ட் 6x6. நெக்ஸ்ட் ஷேப் வந்து 6x6 வந்து கிடைக்கும். இப்போ வந்து 6 rows 6 columns வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இது 1x1, 2x2, 3x3 ஸ்கொயர்ஸ், 4x4 ஸ்கொயர்ஸ், 5x5, நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக 6x6. இப்போ 6 rows 6 columns வந்து ட்ரா பண்ணணும். இது நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம் ஸ்கேல் வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக்டு ட்ரையாங்கிள்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஷேப்பில் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷேப்பில் வந்துட்டு 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ட்ரையாங்கிளோட செகண்ட் ட்ரையாங்கிளில் ஒரு ரோ வந்து ஆட் ஆகுது. அது எந்த பேட்டர்னில் இருக்குன்னா 1 ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் ரோவில் வந்து 3 ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிற ஆர்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா டோட்டல் 9 இருக்குது. பட் எந்த ஆர்டரில் இருக்குது? 1, அதுக்கப்புறம் 3, நெக்ஸ்ட் வந்து 5 இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 16 இருக்குது, 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 25 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டரில் இருக்குது. 1, 4, 9, 16, 25ங்கிற ஆர்டரில் இருக்குது. இது வந்து அகெயின் ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். ரூல் வந்து என்ன அப்படின்னா, இன் ஈச் நியூ ஷேப் 1 more row of triangle is added in the order 3, 5, 7, 9. இந்த ஆர்டரில் இங்கே வந்து 3 ஆட் ஆகுது, +3, இங்கே வந்து +5 ஆட் ஆகுது, இங்கே +7 ஆட் ஆகுது, இங்கே +9 ஆட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஷேப் வந்து ட்ரா பண்ணணும். இதில் வந்து ட்ரையாங்கிள்ஸ் நம்பர் வந்து 1, 4, 9, 16, 25 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த ட்ரையாங்கில் வந்து மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கணும்? 36 ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கணும். இல்லை லாஸ்ட் ரோவில் வந்து எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா +3, +5, +7, +9 ஆர்டருங்கிறதுனால இங்கே வந்து லாஸ்ட் ரோவில் வந்து +11 வந்து ஆட் ஆகும். இப்போ இதுக்கு வந்து 6 ரோஸ்னால் நம்ம வந்து 5 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. இப்போ வந்து 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5. 5 லைன்ஸ் 6 ரோஸ் கிடச்சிடும். ஜாயின் பண்ணணும். இதுதான் வந்து ட்ரா பண்ணுற மெத்தட் இந்த ட்ரையாங்கிள்ஸ். இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் ரோ கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இந்த ஆர்டரில் கிடச்சிருக்கு. 6th டேர்முக்கு வந்து 6 ரோஸ் ஞாபகம் வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் கோட் ஸ்னோ ஃப்ளேக் ஷேப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு ஒன் வந்து 3 லைன் செக்மெண்ட் இருக்குது. செகண்டில் வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டில் வந்துட்டு கவுண்ட் பண்ணிங்கன்னா 48 இருக்கும். நெக்ஸ்ட்டில் 192 இருக்கும். இது எந்த பேட்டர்னில் வருதுன்னா இன்ட்டு 4 அப்படிங்கிற பேட்டர்னில் வருது. இப்போ நெக்ஸ்ட்டும் இன்ட்டு 4ங்கிற பேட்டர்னில் வரும். நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் எப்படி வருது? 3, 12, 48, 192 அப்படின்னு
கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஷேப் வந்து இதுதான் ஷேப். இப்போ நம்ம வந்து அதே ஆர்டரில் லைன் வந்து இப்படி பம்ப் ஆகி 4 பார்ட்ஸாக பிரியுது. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி லைன் பம்ப் ஆகி 4 பார்ட்ஸாக முடியுது. இதுவும் பம்ப் ஆகி 4 பார்ட்ஸாக வந்து பிரியுது. ஸோ இங்கே வந்து பம்ப் ஆகி இப்படி இருக்கும். ஸோ ஒரு லைன் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா இப்படி பம்ப் ஆகி 4 பார்ட்ஸாக பிரியுது. அடுத்த லைன் அதே மாதிரி பிரியுது. நெக்ஸ்ட் லைனும் அதே மாதிரி ஒன் லைன் செக்மெண்ட் வந்து இன்ட்டு 4 பார்ட்ஸாக மாறுது. 4 லைன் செக்மெண்ட்டாக மாறுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஷேப்ஸு 1 and 2 கண்டிப்பாக ட்ரா பண்ண முடியும். 3rd ஷேப்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் 4th 5th வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரா. ஸோ இட் இஸ் இனஃப் டு ஸ்டாப் ஹியர். இதோட 1.5 பேட்டர்ன்ஸ் இன் ஷேப்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ரிலேஷன் டு நம்பர் சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.